ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா இல்லை. ஏன்னா மெயினாக வந்து பாப்பாவுக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா உடம்பு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தாச்சு பாப்பாவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையிலையாவது டாக்டரை பார்த்துட்டு மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேபி மார்னிங் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது. பட் காலையிலயும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டொமக் இஷ்யூஸ் இருந்ததுனால ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஆகிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எனக்கு வந்து அனுப்பணும் அப்படின்ற ஒரு தாட்டே இல்லை. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் vlog எடுக்கணும் அப்படின்னா வந்து யூஸ்வலாக காலையிலே வந்து நாங்கள் vlog-அ வந்து மெயினாக வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். பட் இன்றைக்கி வந்து பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னதுனால எனக்கு வந்து இந்த vlog எடுக்கணும் அப்படின்ற ஒரு மூடே வந்து இல்லாமல் போயிடுச்சு. சரி பாப்பா எப்போ கொஞ்சம் வந்து பெட்டர் ஆவாங்களோ அதுக்கப்புறம் வந்து vlog-அ வந்து கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். பட் ஈவினிங்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. சரி நம்ம வந்து vlog-அ லென்த்தியாக எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னாலும் சரி ஈவினிங்க்கு மேலேருந்து நைட்டுக்குள்ளே ஒரு சின்ன கவரப் மாதிரி பண்ணி vlog வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து vlog வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மறக்காத ஸ்கிப் பண்ணாமல் ஒரு சின்ன vlog வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடுங்க குஷி. ம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை. அதனால் நேத்தியே வந்து டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திய வீடியோலேயே உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பேன். இன்றைக்கும் வந்து பாப்பாவுக்கு உடம்பு முடியலன்றதுனால சரி ஓகே, சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு தான், சரி க்யூர் பண்ணிவிட்டு மண்டேலேருந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து போக வேணான்னு சொல்லிட்டேன். ஈவினிங் ஆகிட்டு தான் வந்து பாப்பாவுக்கு வந்து தலை வந்து சீவி விட்டுட்டு இருந்தேன். குஷி இங்கே பாரு, குஷி இங்கே பாரு, குஷி விளாட்றியா? தனியாக விளாட்றீங்களா? சரி டேப்லெட் போடு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட்டு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட்டு, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டேப்லெட்டு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போடுறது கிடையாது. ஃபஸ்ட்லேயே போட்டுக்கோ. ஃபஸ்ட்லேயே போட்டு வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நீ வேறு டேப்லெட் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்று போடலாம். தண்ணி குடி. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் போடுறது தான் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலை. அவங்களுக்கு வந்து உடம்பு செட் ஆகாததுனா, அதாவது உடம்பு சரியில்லாத நேரத்தில் உங்களுக்கு நம்ம டேப்லெட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சில டைமில் ஏமாற்றிடுவாங்க நம்மளையே. அதனால் நம்ம கொஞ்சம் நின்று கண்காணித்து நம்ம வந்து டேப்லெட் கொடுக்கும்போது இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க நமக்கு. ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நெய் சாதம் மாதிரி சாப்பிட்டாங்க. அண்ட் வந்து ஆஃப்டர்நூன் வந்து கர்ட் ரைஸ் அப்படின்றதுனால வந்து நைட்டுக்கு வந்து பாப்பா வந்து முட்டை பணியாரம் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தயிர் சாதம் தயவு செஞ்சு நைட்டு கொடுக்காதீங்க. எனக்கு தயிர் சாப்பாடு அவங்க சொன்னாலுமே நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பாப்பாவுக்கு காலையிலே நெய் சாதம், அதாவது நெய் சாதம் மட்டும் சாப்பிட்றது. அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரமும் இருக்கக்கூடாதுன்றதுனால மேக்ஸிமம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கு கூட எதுவுமே கொடுக்கல. அவங்க பாட்டி வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு மேட்சிங்காக கீரை வந்து மணத்தக்காளி கீரை வந்து காரமே இல்லாமல் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு தான் சாப்பிட்டாங்க ஆஃப்டர்நூனு. இப்போ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை பணியாரம் கேட்குறாங்க. பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. காஞ்ச மிளகா ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். காரத்துக்குலாம் ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக மட்டும், ஃபார்மாலிட்டிக்காக மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். பாப்பா வந்து முட்டை பணியாரம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் எல்லாத்தையும் வந்து சட்னிக்கும் சரி முட்டை பணியாரத்துக்கும் சரி ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து சட்னியை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வதக்கி கொஞ்சம் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:45 அந்த மாதிரி தான் ஆச்சு. ஒரு 7:30க்கு அந்த மாதிரி வந்து முட்டை பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அதையும் அப்படியே
கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து வதக்கி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானு. ஸோ எல்லாத்தையும் கட் மட்டும் பண்ணி வச்சாச்சு. பாப்பா வந்து கரெக்டாக வந்து 7:40க்கு தான் எனக்கு ரிமைண்ட் பண்ணாங்க. சட்னியை வந்து அப்படியே வணக்கிட்டு அதை அப்படியே வந்து ஆற வச்சாச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பணியாரத்துக்கு வந்து வெங்காயம், பொட்டுக்கடல, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய். ஏன்னா பச்சை மிளகா தான் சேர்ப்பேன். ஆனால் வந்து பச்சை மிளகா பாப்பாவுக்கு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது சேர்க்கவே இல்லை நான். ஃபைனலாக வந்து சட்னிக்கு வந்து ஆறிடுச்சு. சரி அது அப்படியே வந்து ஒரு சட்னியை வந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் வேலை முடிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னியை வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து சேர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வந்து பாப்பாவுக்கும் வந்து பால் வந்து காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா முட்டை பணியாரம் சாப்பிட்டதுக்கப்புறம் பாப்பா வந்து பால் வந்து குடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மட்டும் குட்டி பாப்பாவுக்கு 2 மட்டும் முட்டை பணியாரம் வந்து ஊற்றியாச்சு. அடுத்தது வந்து அடுத்த செட் ஊற்றிக்கலாம். ஸோ சட்னி வந்து அரைச்சி முடிச்சாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா வந்து பாலுக்காக ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு பாலும் வந்து காய்ச்சியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை பணியாரம் வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு 2 பணியாரம் மட்டும் குட்டி பாப்பாக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து 2 பணியாரம் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து திருப்ப போகிறேன். அதாவது திருப்பிட்டேன் ஒரு சைடு, இன்னும் ஒரு சைடு தான் இருக்குது. மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து மாவு ஊற்றி வச்சுருக்கேன். கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து சீசனே மாறினாலும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சீசன் இருந்தாலும் கொஞ்சம் வேக்காடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தா அதாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அக்காவும் தங்கச்சும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா டைம் வந்து அரௌண்ட் வந்து 8:30 ஆக போகுது. நம்ம வந்து அந்த 8:40 அந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே குழந்தைங்களுக்கு சாப்பிட வந்து ஏதாவது கொடுத்துட்டோம். அதாவது டின்னர் வந்து முட்டை பணியாரம் கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆகிடுவாங்க. கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மெடிசன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அது வேறு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை பணியாரம் மட்டும் ரெடியாக இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த விலாகை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காத சப்போர்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் டேக் கேர், டாடா, பபாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.